Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சில காரியங்களை நாம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய லைஃப் ஸ்பேனை நம்ம நீட்டலாம், நம்முடைய ஆயுள் நாட்களை நம்ம அதிகரிக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் பாருங்க. முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் நிச்சயமாகவே நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. இரண்டாவது காரியம், மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது. பிசாசுக்கு பெயர் என்ன? மரணத்துக்கு அதிகாரி. எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? பிசாசு என்ற பெயர் என்ன? மரணத்தின் அதிபதி. He is the Lord of death. மரணத்துக்கு அவன் அதிகாரியாய் இருக்கிறான். மரணத்தை கொண்டு வருகிறவனாய், மரணத்தினால் ஜனங்களை அடிக்கிறவனாய் அவன் இருக்கிறான். அந்த மரணத்தின் அதிபதி அவன். ஆனால் இயேசுவுக்கு என்ன பெயர்? அப்போஸ்தலர் நடபடிகள் 3 அதிகாரத்திலே இயேசுவை ஜீவனுக்கு அதிபதி என்று அழைக்கிறார்கள். ஜீவாதிபதி, the prince of life. அவர் ஜீவனுக்கு அதிபதியாயிருக்கிறார். பிசாசு மரணத்துக்கு அதிபதியாயிருக்கிறான், இயேசுவோ ஜீவனுக்கு அதிபதியாயிருக்கிறார். பிசாசு என்ன பண்ணுகிறான்? மரணத்தின் பல சக்திகளை வைத்து ஜனங்களை மரணத்துக்குள்ளாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளை, ஜனங்களை அழித்து போடும்படியாக, மரணத்துக்குள்ளாக்கும்படியாக மரணத்தின் பல சக்திகளை வைத்து பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த மரணத்தின் சக்திகளை அறிந்து கொண்டு இவைகளை நாம் எப்படி எதிர்த்து நிற்பது, மரணத்தை எப்படி எதிர்த்து நிற்பது? இந்த மரணத்தின் அதிபதியாகிய பிசாசு மரணத்தின் சக்திகளை கொண்டு நம்மை தாக்க வரும்போது, மரணத்துக்குள்ளாக்க வரும்போது எப்படி இந்த மரணத்தின் அதிபதியை நாம் எதிர்த்து நிற்பது என்பதை நாம் திட்டவட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்தின் சக்திகளுக்கு மேலாக உங்களுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் இரண்டாவது. முதலாவது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். இரண்டாவது, மரணத்தின் சக்திகளுக்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்படின்னா, உலகத்துல நிறைய பேர் சட்டப்படி வாழ்வார்கள், ஒழுங்கா வாழ்வார்கள். அவர்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒழுங்கா சட்டத்தை கீழ்ப்படிஞ்சு கரெக்டா வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஆனா சில நேரத்தில் தங்களுடைய உரிமைக்காக எப்படி போராடுவது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களை பயமுறுத்தி அவனாவது ஒருத்தவன் பிடிங்கிடலாம், எல்லாத்தையும் அவர்களை மிரட்டி உருட்டி பெரட்டி எதையாவது எடுத்துடலாம், அவர்களை ஏமாற்றலாம், அவர்களை வஞ்சிக்கலாம். ஏதோ ஒரு சக்தியை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு எதிராய் சென்று அவர்களுக்கு உள்ளதை பறித்து விட்டு போகலாம். அவர்கள் நல்லவர்கள் தான், சட்டப்படி வாழ்கிறவர்கள், யோக்கியமானவர்கள், ஒழுங்கானவர்கள். அதுல ஒன்றும் குறைச்சல் கிடையாது. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் போல அவர்கள் நல்ல மக்கள். ஆனால் எதிரி வந்து தன்னை தாக்கும் போது, எதிரி வந்து அவர்களுக்குரியதை எடுத்துக்கொள்ளும் போது, எதிரி வந்து அவர்களை வஞ்சிக்க முயற்சிக்கும் போது, அவர்களிடத்தில் இருக்கிறதை பறித்துக் கொள்ள முயற்சி எடுக்கும் போது, அவர்கள் அவனை எதிர்ப்பதிலே சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல. எப்படி எதிர்க்கணும்னு தெரியாது, அதற்குரிய தைரியம் கிடையாது, அதற்குரிய வல்லமை கிடையாது அவர்களிடத்திலே, அதற்குரிய ஒரு நோக்கமும் கிடையாது. அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் இப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பார்கள். நல்ல மக்கள், ஒழுங்கான ஆட்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்குது. என்ன? நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவன் வந்து நமக்குள்ளதை எடுத்து போட எப்போதும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். நமக்கு எதிராக வருகிறவன் நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறான், நம்முடையவைகளை எடுத்து நாசமாக்க விரும்புகிறான், நம்முடைய உயிரை பறித்து போட விரும்புகிறான். அதை குறித்து நாம் ஒண்ணும் செய்கிறது இல்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். ஆனா நமக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி அதை நினைச்சு அந்த எதிரின் இடத்துல போராடுவதிலே நாம் சரியான ஆட்களாய் சில நேரத்தில் இருக்கிறது இல்லை. ஆகையால் தான் சில நேரத்திலே மரணம் பறிகொண்டு போகிறது. மரணம் வரும்போது ஒண்ணுமே செய்ய முடியறதில்லை. ஏனென்றால் அந்த எதிரியை எதிர்த்து இருக்கிறதிலே நாம் தளர்ந்து விடுகிறோம். மரணத்தின் சக்திகள் பல. ஒன்று, வியாதி.
பிசாசானவன் வியாதியை உபயோகப்படுத்தி அதை மரணத்தின் சக்தியாக உபயோகப்படுத்தி ஜனங்களை தாக்கி அவர்களை பறிகொண்டு போக நினைக்கிறான். நாம் வியாதியை பற்றி எப்படி நினைக்கிறோம்? அது ஏதோ ஒரு சாதாரண காரியம் என்று நாம் அநேக நேரங்களில் நினைத்து விடுகிறோம். நம்முடைய இளம் வயதிலே நம்மை பறிகொண்டு போகிற, நம்முடைய உயிரை பறிக்கிற இந்த வியாதிகள் இது சாதாரண காரியம் கிடையாது. இது பிசாசினால் ஏவப்பட்டு பிசாசினால் வருகிற காரியங்கள். இவைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பல காரணங்களால் அவைகள் வரலாம். ஒரு முக்கிய காரணம் பிசாசு. பிசாசு வியாதிகளை உண்டு பண்ணுகிறவன், ஜனங்களை வாதிக்கிறவன், வியாதிகளை கொண்டு வாதிக்கிறவன் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் திருப்பம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுவினுடைய சுகமாக்குகிற ஊழியத்தை குறித்து இங்கு பேசப்படுகிறது. இயேசு சுற்றி திரிந்து ஜனங்களுக்கு சுகமாக்கினார், அவர்களை விடுதலை பண்ணினார், வியாதிகளில் இருந்து அவர்களை மீட்டார். அதை குறித்து இங்கு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை செய்தார், நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கி வந்தார். அப்ப வியாதிப்பட்டிருந்தவர்கள், வியாதியின் பிடியில சிக்கிக்கொண்டு மரண தருவாயில் இருந்தவர்கள், வியாதியின் மூலமாக மரணத்தின் சக்திகள் சிலருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதே, இவைகளை எல்லாம் என்னவாம்? பிசாசினுடைய கிரியைகள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. பிசாசினுடைய கிரியைகள். இயேசு ஒரு தேவாலயத்துக்கு சென்று பிரசங்கித்து முடித்தவுடன் ஒரு பெண் அங்கே வருகிறாள். கூனி, நிமிர முடியாத ஒரு பெண், 18 வருஷமாய் அப்படி இருக்கிறாள். இயேசு அவளை சொஸ்தமாக்குகிறார். அவள் நிமிர்ந்து நிற்கிறாள். பிசாசின் பிடியிலே அகப்பட்டு பிசாசினால் கட்டப்பட்டிருந்தார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அது ஒரு சாதாரண வியாதி இல்ல, பிசாசு அந்த அம்மாவை கட்டி வைத்திருந்தது என்று சொல்லுகிறார். பிசாசினால் கட்டப்பட்ட அந்த அம்மாவை அவிழ்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார். வியாதியை கொண்டு பிசாசானவன் அதை மரண சக்தியாய் உபயோகப்படுத்தி, மரணத்தின் சக்தியாய் அதை பயன்படுத்தி ஜனங்களுடைய வாழ்க்கையை அவன் அழிக்க தீர்மானம் பண்ணி இருக்கிறான். அந்த வியாதிக்கு மேலாக, அந்த மரண சக்தியாகிய அந்த வியாதிக்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த வியாதியின் சக்திக்கு மேலாக, இந்த மரண சக்திக்கு மேலாக நமக்கு அதிகாரம் இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை சொல்லுகிறது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இயேசுவின் நாமத்திலே இந்த வியாதி, மரணத்தின் சக்தி, மரணத்தின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாக முடியும். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சுகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு அதை கண்களுக்கு முன்பாக வைத்து இருதயத்தில் வைத்து காத்து அதை தியானித்துக் கொண்டு இருக்கிற மனுஷன், அதை கண்டுபிடிக்கிறவனுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது என்று, தேவனுடைய வார்த்தை எப்படி நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. ஆக இயேசுவின் நாமம் இருக்கிறது. நாமத்தினாலே அந்த மரண சக்தியிலிருந்து நமக்கு விடுதலை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை அனுப்பி தேவன் சுகமளிக்கிறார். சுகமளிக்கும் வார்த்தைகள் உடலுக்கெல்லாம், மாம்சத்துக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறது என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இட் இஸ் மெடிசின் டு ஆல் ஆர் ஃபிளஷ். நம்முடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது என்று. இந்த மரண சக்தியாகிய வியாதியின் பிடியிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் தேவனுடைய நாமத்திலேயும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த மரண சக்தி எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய சரீரத்தில் தோன்றுகிற வியாதிகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எதிர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு எதிர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக சென்று நமக்கு விடுதலை அளிக்கிறது, நமக்கு சுகத்தை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள்
வரும்போது அதை நாம் செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்திலே அதை எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நொடிஞ்சு போய் வியாதிப்பட்டு அப்படியே படுத்து போய் அப்படியே இருந்து அப்படியே சாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உடைய வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகள் மெலிஞ்சு நொடிஞ்சு வியாதிப்பட்டு அப்படியே குன்றி போவார்கள் என்று வேதவசனம் சொல்லவில்லை. சொல்லுதாங்க? சொல்லவில்லை. பிள்ளைகள் வைத்திருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் மெலிஞ்சு அப்படியே சாவார்கள் என்று வேதவசனம் சொல்லவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒலிவ மர கன்றுகளை போல உங்கள் வீட்டை சுற்றிலும் இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வீட்டை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள், பலன் கொள்வார்கள், திடன் கொள்வார்கள். ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அப்படிதான் இருக்க வேண்டும். திடகாத்திரமாய் இருக்க வேண்டும், ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை எதிர்த்து வருகிற சகல பிசாசுடைய சக்திகளையும், சகல அந்தகார சக்திகளையும், மரண சக்திகளையும், நோயின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதை எதிர்த்து நின்று அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது மரணத்தின் சக்தி. அது பிசாசு கொல்ல பார்க்கிறான், அது கொல்லுகிற சக்தி. நமக்கு வெல்லுகிற சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை விட்டு போட்டு விசுவாசிங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருங்க. எங்க இருக்குதுன்னா பைபிள்ல இருக்குதுன்றாங்க. பாவம், அவர் குழம்பி போய் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் குழப்பம் நம்ம தலைக்கு வரணுமா? அவர் சொன்னதை வேதவசனம் எழுதி வச்சிருக்குது, அவ்வளவுதான். அது தெரியுமா உங்களுக்கு? யோபு வாயை திறந்து புலம்புனாரு, வேண்டாதெல்லாம் புலம்புனாரு. 42 அதிகாரம் வாசித்து பாத்தீங்கன்னா அதுல பிறகு மன்னிப்பு கேட்டார். ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு தவறுமா பேசிட்டேன், வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். அவர் பாவம் எதையோ ஒண்ணு குழப்பத்துல கஷ்டத்துல அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுக்கல, கர்த்தர் கொடுத்தார். பிசாசு தான் வந்து எடுத்து போட்டான். வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. யோபு சொன்னதுனால அதை நாம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் வேதத்தை பகுத்தறிய வேணும்னு சொல்லி இருக்குது. என்ன பண்ண வேணும்? ஸ்டடி டு ஷோ யுவர் செல்ஃப் அப்ரூவ்ட். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேணும், பகுத்தறிய வேணும். இல்லன்னா என்ன பண்ணலாம்? திடீர்னு எந்திரிச்ச உடனே காலையில காப்பி குடிக்கும் போது திடீர்னு ஒரு வேத வசனத்தை திறந்து ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதை வாசித்துட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். திடீர்னு எடுத்து பாத்தீங்கன்னா அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு வரும். அது என்ன, யாருக்கு நடந்தது, எப்படி நடந்தது, என்ன விஷயம், அதை பார்க்கணும். அதை தான் வேத வசனம் சொல்லுது. அதை பார்க்கணும், அதை ஆராயணும். அதற்கு தான் தேவன் சபையிலே அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் மெய்ப்பர்களையும் சுவிசேஷங்களையும் வைத்து விசேஷமாய் போதகர்களை, மெய்ப்பர்களை போதகர்களாக உண்டு பண்ணி ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தை விளக்கி காண்பிக்கும்படியாக சபையிலே தேவன் வைத்திருக்கிறார். அவன் சொன்னான்னா அவன் சொன்னதையே நம்ம சொல்லிட்டு இருக்க போறோமா? அவன் சொல்லி அவன் திருந்தியாச்சு, அவன் நல்ல நீடித்த நாட்கள் இருந்துட்டு போயாச்சு. இன்னைக்கு அதை சொல்லி நிறைய பேர் போயிட்டே இருக்கிறான். அவன் சொன்னவன் மன்னிப்பு கேட்டு அப்புறம் சரியாயிட்டான் ஆளு. அவன் சொன்னான் கடைசி வர அதிகாரம் வரைக்கும் வாசிக்காம நம்ம அவன் சொன்னான். அவன் சொன்னதை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இங்க அவன் சொன்னது உண்மை, ஆனா அவன் சொன்ன காரியம் உண்மை கிடையாது. அவன் சொன்னான்றது உண்மை, ஆனா சொன்ன காரியம் உண்மை கிடையாது. நிறைய காரியம் அப்படி இருக்குது வேதத்துல. சொன்னான்றது உண்மை, ஆனா அவன் சொன்ன காரியம், சங்கீதத்தை பார்த்து பாருங்க, என்னென்னமோ சொல்றாரு. அவன் சொன்னபடி அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய குழப்ப நிலையில, அவனுடைய வேதனையில அவன் சொல்றான், அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவன் சொன்ன காரியம் உண்மையா கிடையாது. அதுக்குதான் பகுத்தறிய வேண்டும், அதுக்குதான் ஆராய்ந்து அறிய வேண்டும், அதுக்குதான் யோசிக்க வேண்டும், அதுக்குதான் போதிக்கப்பட வேண்டும். நாமம், இயேசுவின் நாமம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. சுகமளிக்கும் ஏஜென்ட்ஸ், சுகமளிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிற வல்லமையான கருவிகள், ஆயுதங்கள், அவைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அந்த பிசாசு உள்ள போந்துடுறான், வியாதியை கொண்டாந்து, இந்த மரண சக்தியை கொண்டு வந்து எப்படியாவது நல்ல வாழ போகிற ஆளை சீக்கிரம் சாகடிச்சிடலான்னு பாக்குறான்.
மரண சக்தியை உள்ள வேலை செய்ய விடுகிறான். அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு பதிலா அவனோட கூட சேர்ந்துகிட்டு ஏதோ கர்த்தர் அவ்வளவுதான் நினைச்சாரு, இதோட முடிஞ்சு போச்சு நம்மளும் சொல்லிட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன அருமையான விசுவாசின்றான். ஹலோ, அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு பதிலா அந்த பிசாசோடய சேர்ந்துகிட்டு ஏதோ கர்த்தர் விட்ட வழி இவ்வளவுதான், இதோட முடிஞ்சது, இதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒருத்தர் என்ன கேட்டார் ஒரு முறை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லி இருக்குது, எதிர்த்து நிக்கிறாங்க, அவன் ஓடியே போக மாட்டேன்றாங்க. எவ்வளவு எதிர்த்து நின்னு பார்த்துட்டேன், ஓடி போக மாட்டேன்றான். என்ன பண்றது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவான்னு சொல்லி இருக்குது, ஆனா எதிர்த்து நிக்கிறேன் ஓடி போக மாட்டேன்றானே. 1 பேதுரு 5:9 இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமா போவோம். வெறும் எதிர்த்து நிக்கிறது இல்ல, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து. ஐயோ, நான் எதிர்த்து நின்னுங்க, பிசாசு ஓடி போக மாட்டேன்றாங்களுக்கு இதுதான் சொல்லணும். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு வசனத்திலே நின்று வசனத்தை விசுவாசித்து வசனத்தை அறிக்கை செய்து விசுவாசத்திலே உறுதியாயிருந்து நிச்சயமா எதிர்த்து நிற்கணும். சும்மா அப்படி எதிர்த்து நிக்க கூடாது. என்ன பண்ணணும்? விசுவாசத்திலே உறுதியாயிருந்து எதிர்த்து நிக்கணும். ஒரு அம்மா நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு காத்துட்டு இருந்தாங்களாம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் நினைக்கிறேன் அந்த கதையை சொல்றாரு. நாய்க்குட்டியை வச்சு பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்காங்களாம். இவரு நின்றுட்டு இருக்கிறார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். பஸ் வந்த உடனே அந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு போனோம். பஸ் வருது, இந்த அம்மா சொல்றாங்க, என் கண்ணு தயவு செய்து நீ வீட்டுக்கு போய் சேருன்னு ரொம்ப கொஞ்சி சொல்லி பாக்குறாங்க. அது இன்னும் வாழை ஆட்டிட்டு பக்கத்துலதான் வந்து நிக்குது. சொல்றேன் கேளுமா, தயவு செய்து வீட்டுக்கு போ, ஓடி போயிட்டு பார்க்கலாம், போறியா இல்லையா அப்படின்னா அது இன்னும் வாழை ஆட்டிட்டு ஒட்டிக்குது. பஸ்ஸும் வந்துருச்சு. இனிமே கொஞ்சிக்கிட்டு இருந்தா போதாதுன்னு காலை ஒரு இது வச்சு ஓடி வீட்டுக்கு அப்படின்னாங்க. ஒரே ஓட்டம். சிலர் இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்கன்னா அவங்க எதிர்த்து நிக்கிறதுல எந்த பிசாசும் ஓடாது. எல்லா குட்டி பிசாசும் தலைமையிலதான் வந்து உட்கார்ந்து இருக்கும். ஏன் அவங்க எதிர்த்து நிக்கிறது? எப்படி? ஆண்டவரே, இந்த பிசாசுகள் எல்லாம் பாராண்டவரே, இந்த பிசாசு எல்லாம் என்ன பண்ணுது எனக்கு, இப்படிதான் எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்க பிசாசை எதிர்த்துனீங்கன்னா அப்படி இல்லைங்க. இயேசுவின் நாமத்தில் பிசாசே, உன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடிப்போ, உன் மீது எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் ஓடிப்போ அப்படின்னு சொல்லி உண்மையாகவே விசுவாசத்திலே உறுதியாயிருந்து எதையும் பாராமல் விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவன் எதிர்த்து இருக்கும் போது பிசாசு ஓடி போகிறான். கொஞ்சிட்டு இருக்க வேணாம். சங்கீதம் 91:10 ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லிருக்கு? No evil shall befall thee. இன்னொரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுகிறது? No sickness of the kind that takes your life away. உன்னுடைய உயிரை பறிக்கிற வியாதிகள், ஆபத்தான வியாதிகள் உன்னை வந்து அது மேற்கொள்ள போகிறது இல்லை என்று வேதவசனம் சொல்லுவது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லுவோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதி மத்தியிலிருந்து விலக்குவேன் என்று யாத்ராம் 23:25 சொல்லுகிறது. ஏசாயா 53:4 சொல்லுகிறது. அவர் உன்னுடைய நோய்களையும் உன்னுடைய வேதனைகளையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று. நல்லா கவனிச்சீங்களா? குணமானீர்களா? வேதவசனம் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லவில்லை, ஆனீர்கள். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், குணமானேன், குணமானேன். ஹல்லேலூயா! இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தின் சக்தியாகிய வியாதியை எதிர்த்து நிற்கும்படியாக, அந்த பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நம்முடைய சரீரத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு மருந்தாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தின் சக்தியை நாம் அனுமதிக்க கூடாது, நம்முடைய சரீரத்திலே அனுமதிக்க கூடாது.